guys, welcome to sister kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு நல்லா ஹீட் ஆனோனே சோம்பு, சீரகம், மிளகு இது மூணும் 2 ஸ்பூன் எல்லாத்துலயும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமா பிரவுன் கலர்ல வந்த உடனே நல்லா வணக்கிட்டு அது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஏன் அதை வணக்குறோம் அப்படினா நண்டோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணமே இந்த சீரகம், மிளகு, சோம்பு தான். அதனால் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அது ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஸ்டார் பூ, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அது உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கும் போது இன்னும் சீக்கிரம் வணங்கிடும். அதனால் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கடையில் வாங்க மாட்டேன். எப்படியும் நானாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கும் போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறது டேஸ்ட்டு கொடுக்குமான்னு தெரில. ஆனால் வீட்டில் செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா அதையும் சன்னமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தி லைட்டாக உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். உப்பு போட்டு வதக்கணுன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வணங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பாக சேர்த்துக்கணும். நல்லா வணக்கிட்டு அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள் அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். மல்லித்தூள் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவியோட திக்னஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் மல்லித்தூள் பார்த்து அதிகமாக சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம எல்லாம் மசாலாவை நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நண்டை எடுத்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்க எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி கொடுக்கும்போது கழுவி கொடுத்துருவாங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ரா அழுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலோ அது உப்பு போட்டு கழுவும் போது எல்லாம் போயிடும். உப்பு போட்டு கழுவி நம்ம அந்த நண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சு அதில் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எதுக்கு தேங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா தேங்காய் நண்டு நம்ம மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கும்போது காட்டும் அதிகமாக தெரியும். அதனால் தேங்காய் ஊற்றிக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் ஊற்றி நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுக்கலாம். கொதிய விட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதையும் நல்லா விரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நண்டுக்குள்ளே உப்பு இந்த டைமில் சேர்த்திங்கன்னா தான் அந்த தண்ணி உறிஞ்சி அதுக்கப்புறம் நண்டுக்குள்ளே அந்த உப்பு போகும். அதனால் உப்பு போட்டுக்கலாம். கடைசியில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா பவுட்ராக்கி அதையும் இந்த நண்டோடு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வைக்கலாம்னு நினச்சா சுண்டிருச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ கிரேவி மாதிரி இருக்கும்போது நண்டு மட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த கிரேவியோடு தொட்டுட்டு அந்த நண்டை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.